Hi guys, இன்னைக்கு வீடியோவில் Augmented strings அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீ VST இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து அர்த்தூரியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஃப்ரீ VST இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து April 30th வரைக்கும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். லாட் ஆஃப் இன்ஸ்பைரிங் சவுண்ட்ஸ் இதில் வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ரொம்ப ஹை குவாலிட்டியான ஸ்ட்ரிங் சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹை குவாலிட்டியான சிந்தசிஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பிளகின்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன சவுண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்றது இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மினிமலிஸ்டிக்கான ரொம்ப எலிகென்ட் லுக்கிங் ஒரு இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து கிடைக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பேராமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது தவிர மார்ஃபிங்னு சொல்லிட்டு இன்னொரு பேராமீட்டர் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் ப்ரீசெட் நம்ம கேட்டுடலாம். டெஃபினட்டாக இதில் வந்துட்டு ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்ட்ரிங் சாம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. பட் அது மட்டும் இதோட மெயின் ஃபீச்சர் கிடையாது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய வேரியஸ் பேராமீட்டர்ஸ் நம்ம சவுண்டை எந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணுது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்கான அப்ட்ராக்டான சவுண்ட்ஸ் நம்மளால் இதில் க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ இது தவிர லாட் ஆஃப் அதர் ப்ரீசெட்ஸும் இருக்குது. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் ப்ரீசெட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் அதர் ப்ரீசெட்ஸும் உங்களுக்கு வந்து காட்டும். அண்ட் அது தவிர கேட்டகரைஸ்டும் உங்களுக்கு வந்து வேரியஸ் ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2-3 ப்ரீசெட்ஸ் நம்ம வந்து குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிஸ்டம் ஹெவியாக தான் இருக்குது. சிஸ்டம் ரிசோர்ஸஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே யூஸ்டப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 2-3 செட்டிங்ஸில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஓரளவுக்கு சிஸ்டம் ரிசோர்ஸஸை நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த செட்டிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த குளோபல் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எனேபிள் அனிமேஷன் அப்படின்றது நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அனிமேஷன்ஸ்லாம் டிசேபிள் ஆகிடும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிஸ்டம் ரிசோர்ஸஸ் நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் செட்டிங்ஸில் இந்த பாலிஃபானி அப்படின்ற ஆப்ஷன். ஸோ பாலிஃபானி பேசிக்காக ஒரே டைமில் உங்கள் எத்தனை வாய்ஸஸ் நீங்கள் வந்து ப்ளே பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து பாலிஃபோன் வச்சு சூஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹையராக போகும்போது உங்களுக்கு வந்து சிஸ்டம் ரிசோர்ஸஸ் இன்னுமே அதிகமாக யூஸ்டப் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த வாய்ஸஸ் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் பேஸ் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து மோனோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலமாக நீங்கள் வந்து லாட் ஆஃப் சிஸ்டம் ரிசோர்ஸஸ் சேவ் பண்ண முடியும். அது தவிர மிடிக்கு போனீங்கன்னா லேர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு மிடி கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வேரியஸ் பேராமீட்டர்ஸை நீங்கள் வந்து இதில் நீங்கள் வந்து அசைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணக்கூடிய நீங்கள் வேரியஸ் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சவுண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரீசெட்டாக கூட சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் சேவ் ப்ரீசெட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஓன் ப்ரீசெட்ஸ் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டெஃபினட்டாக ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்ஸ்பைரிங் ஒரு பர்டிகுலர் பிளகின் இது. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் சில சாம்பிள்ஸும் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க. அண்ட் ஆல்சோ சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் stay safe and be kind. Bye.